நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரு மாட்டு கொட்டகையில் உதித்தாரு நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும். நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும். நம்ம வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே
பூத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. செல்வன் ஆங்கில பள்ளியினுடைய மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு சார் சொன்னாங்க, எங்க பள்ளி குழந்தைகளை கொண்டு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் நடத்தி கொடுக்குறேன், எங்க ஸ்கூல் வேலையே எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அந்த நல்ல உள்ளத்துக்கு கலாமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். அடுத்தபடியாக இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல சேவைகளுக்கு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் விழாவுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நாங்கள் உணவு உடைகள் கொடுத்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். கடந்த தீபாவளி அன்று கூட எங்களுடைய அப்துல் கலாம் அமைப்பின் சார்பில் அமைப்பின் தலைவருக்கும் கோடீஸ்வரன் நகைக்கடை உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த விழாவிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு வித்தியாசமாக நமது நகரிலே சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பின் செயலாளர் திரு பாக்கியராஜ் அவர்கள் ஒரு நல்ல அறிவுரை கொடுத்தார்கள். எங்களுடைய தலைவருடைய ஒப்புதலோடு இந்த விழாவினுடைய சிறப்பு என்னவென்றால், எங்கள் அமைப்பினுடைய கௌரவ ஆலோசகர் டாக்டர் சேவியர் இருதராஜ் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் பிரியாணி வழங்குவதற்காக நான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக பெட்ஷீட் வழங்குவதற்காக எங்களுடைய அமைப்பினுடைய நல்ல ஆலோசகர் திரு பரமானந்த அனுப்பலினுடைய ஞானபிரகாஷ் சார் அவர்களும், சாலமன் அவருடைய தம்பி அவர்களும், எங்கள் அமைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவருடைய குடும்பத்தார், அவருடைய மகள் மருமகன், இரண்டாவது மகள் மருமகன், மூத்த மருமகன் அருள்மாணிக்கம் அவர்கள், இரண்டாவது மருமகன் அமர்நாத் அவர்களும் நாங்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று கூறிய அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய அம்மா டாக்டர் அம்மா அவர்கள், அதாவது கர்ணனை போல அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் அருமை கருதி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இது பண்ண முடியலை. எங்களுடைய லயன்ஸ் கிளப்பு டாக்டர் முரளிதர் சார் அவர்களும், அருகிருக்கக்கூடிய எங்களுடைய மாமா முஸ்லீம் அமைப்புடைய மாவட்ட செயலாளர் சையது சுலைமான் அவர்களும், அடுத்து சாமி அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகவும் சிறப்பு. வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், எங்களுடைய அமைப்பினுடைய செயல் வீரர்கள், இளைஞர்கள் எல்லோரையும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே வரவேற்புரையாக நிகழ்த்தி நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களுக்கு மதிய உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்றக்கூடிய புதிய தலைமுறை டிவியினுடைய எங்கள் அருமை சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் தினகரன் நிருபர் அவர்களுக்கும் ஏனைய பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் நகராட்சி பணியாளர் அவர்களுக்கும் அனைத்து பெரிய மாமா சையது சுலைமான் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள். சொல்றேன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவரை நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம் யூனிவர்சிட்டியில் வச்சு ஒரு ஃபங்க்ஷனில். அவர் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஹெலிகாப்டரில் இறங்குறாரு. அப்போது வந்து கன்னியாகுமரியில் அவருக்கு ஒரு பெரிய செந்துருகம் போட்டு விட்ருக்காங்க. அது அவர் அழிக்கவே இல்லை, அந்த செந்துருகத்தோடு அவர். அதனால் இப்போ நான் இந்த தருணத்தில் வந்து இந்த எங்கள் ட்ரஸ்ட்டு, அது என் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சேர்ந்த இந்த எங்களோட நண்பர்கள், அதில் எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க 3-4 பேர் மட்டும்தான் நல்லா தெரியும். மற்ற ட்ரஸ்ட்டை இன்னொருத்தர் உண்டு, அந்த அவரையும் எனக்கு நல்லா தெரியும். இவங்க எல்லாருமே சேர்ந்து நல்ல பாராட்டுக்குரிய இதெல்லாம் யாரும் செய்ய முடியாத செயலாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் இந்த தருணத்தில் ஒரு நன்றி, என்னோட நன்றியை, என் ஆத்மார்த்த நன்றியை அவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம், எனக்கு நன்றி. நன்றி. நேரத்தின் அருமை கருதி இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களையும் என்னுடைய பாதம் தொட்டு அவர்களை வருக என வரவேற்கிறேன். நன்றி. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் வந்து இது மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் விழாக்கு இங்கே பேச சொன்னாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னாங்க. நான் அதனால் அதையே இப்போ செய்தியாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன்.
அதாவது இப்போ கொக்கை தேடி குளம் வராது, அது மாதிரி குருவியை தேடி பழம் வராது, ஆனா மனுஷனை தேடி கடவுள் வந்து, அதுதான் கிறிஸ்மஸ். வேற ஒண்ணு கிடையாது. அப்புறம் ஒரு ஆப்பிரிக்கால இப்ப ரீசெண்டா இருந்த ஒரே ஒரு செய்தி, கடும் குளிர் நேரம், ஒரு ஜவுளி கடைக்கு பக்கத்துல எல்லாம் பரபரப்பான ஒரு பிஸியான ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு பக்கத்துல எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆப்பிரிக்கா சிறுவன் வந்து குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கான். அங்க எத்தனையோ பேர் போன நேரத்துல ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அவனை கை பிடிச்சி கூட்டு போய் அந்த ஜவுளி கடை உனக்கு என்னப்பா வேணுருக்காங்க, ஒரு ஷர்ட், ஒரு கோட்டு, ஒரு போர்வை வாங்கினோடனே வாங்கி கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா அந்த பையன் கிளம்பி போயிட்டான். போனவே திரும்ப வந்து அந்த பெண்மணிகிட்ட கேட்டிருக்கான், நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு ஒண்ணு பரவாயில்ல பாடி போப்பாங்க, இல்ல எனக்கு தெரியும் நீங்க கடவுளோட சொந்தக்காரர் தான் அப்படின்னு சொல்லி அந்த வயசுல. அப்போ நம்ம அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு, சின்னஞ்சிறியவர்களுக்கு நம்ம செய்யும் போதெல்லாம் நம்ம யாருன்னா கடவுளோட சொந்தக்காரங்களா மாறிடும். அது மாதிரி இந்த APJ அப்துல் கலாமுடைய அத்தனை பணிகளுமே புனிதத்தின் பிரதிபலிப்புகள் தான். எல்லாமே அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ண. அதனால சின்னஞ்சிறியவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு செய்யும் போதெல்லாம் கடவுள் நமக்கு பக்தன் ஆகி விடுகிறார். அது மாதிரி இவங்களுக்கு கடவுள்கள் பக்தராக இருக்கிறாங்க. நம்மளால முடிஞ்ச வாய்ப்பு கிடைக்கும் போது, அதாவது சிவனடியாருக்கு செய்யற தொண்டெல்லாம் சிவனுக்கே செய்யற தொண்டுப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி எல்லாம் நம்ம அந்த மாதிரி கடவுளுக்கே செய்யக்கூடிய உதவி. அப்படிப்பட்ட உதவி அளிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்த இந்த அமைப்பை அத்தனைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை வல்லமுடன். தேங்க்யூ. வழங்கக்கூடியவங்க அவங்களுடைய திருமுகத்துல அவங்களுடைய பேச்சு நீங்க கேட்கணுங்கிறக்காக தான் பேசினாங்க. உண்மையிலேயே அவர் குறித்தான ஒரு நல்ல கருத்துக்களை வழங்கிய ஐயாவுக்கு நன்றி. அடுத்தபடியாக அம்மா சொன்னாங்க டாக்டர் கலாம் பற்றி. அவரை பற்றி சொல்லதா இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு டைமே கிடையாது. ஒரு விழாவில் இதே மாதிரி பண்ணும்போது, ஒரு இந்து விழா நடத்தும் போது குத்து விளக்கத்தை சொல்லும் போது எல்லாரும் யோசிச்சாங்க, இவர் எப்படி போய் செய்வார். மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு கிறிஸ்தவர் முதற்படி இஸ்லாமியர் இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு இருக்கேன், நான் எந்த மதத்துக்கும் சொந்தக்காரன், எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடியான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வாழ்நாளில் அப்படி ஒரு பிறவியை நம்ம பார்க்குறதே கஷ்டம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் ஜனாதிபதினு கேட்டால் கூட மக்கள் மனசில் நிற்கக்கூடியவங்க டாக்டர் அப்துல் கலாம் தான். இன்னைக்கு இருக்கிறவங்க அம்மா திரௌபதி இருக்காங்க, ஆனாலும் மக்கள் மனசில் இடம் பெறக்கூடிய ஒரே ஜனாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு டாக்டர் APJ கலாம் அவர் தான். அடுத்தபடியாக எங்களுடைய கன்சியூமர் அமைப்பினுடைய தலைவர் அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, இங்கே வந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சார்பில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அதே போல அப்துல் கலாம் அப்படிங்கிற நல்ல மனிதனுடைய பெயரில் சேவை மையம் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஆனால் பொதுநல சேவை மையம்னு வச்சுருக்கிறாங்க. அந்த பொதுநல சேவை அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற, அதுவும் புளியங்குடி நகரில் ஆதரவற்றவர்கள், மகளால் கைவிடப்பட்ட பெரியோர்கள் அனைவருக்கும் வீடு தேடி சென்று உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த நல்ல உள்ளங்கள், அந்த அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் இறைவன் உடல் ஆரோக்கியத்தையும் பணபலத்தையும் தந்து இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிலே அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். கலாச்சாரங்கள், பல்வேறு மதங்கள் இணைந்த ஒரு மகத்தான நாடு, உலகத்திலே மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. இப்பேற்பட்ட ஒரு நாட்டில் மதச்சார்பற்றன்மையை நீடிப்பதற்கு இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து தொய்வில்லாமல் உங்களுடைய வாரிசுகளிடம் எடுத்து சொல்லுங்கள். இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்று, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தம்பியாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நாடு கிடையாது என்பதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த இறைவன் இயேசுவினுடைய பிறந்த நாளை உங்களை எல்லாம் வாழ்த்தி, நம்முடைய பாவங்களை எல்லாம் மீட்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்தார். இந்த நாளிலே, இந்த நிகழ்விலே, மிகச் சிறப்பான இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அன்பு நண்பர்களுக்கு நன்றியை கூறி, இந்த அமைப்பினுடைய சேவை தொடர என்னுடைய இதய வாழ்த்துக்களை தெரிவித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கும் டாக்டர் அம்மா அவர்களுக்கும், நம்முடைய நண்பர் சுலைமான் அவர்களுக்கும், மற்றும் சாமி ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே கூடியிருக்கிற எத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சரியா போயிடும். அதனால நன்றி சொல்லாம பிரியாணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஏழை எளியவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்ததாக அர்த்தம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவருடைய பிறந்த நாளை இன்று நாம் மகிழ்ச்சியாக
எல்லோரும் சேர்ந்து எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான சிந்தனை இவர்களுக்கு எப்படி வந்தது என்பது எனக்கு புரியாத புதிர். இதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து பெருமைப்படுகிறேன். இது இன்னொரு சின்ன விஷயம், இவர்கள் எல்லோரும் பொதுவாக செய்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது உதாரணம் தான். உங்களால் முடிந்த அளவு இங்கதான் வந்து செய்ய வேண்டும் என்பது இல்லை. உங்களது அண்டை விட்டார், உங்களது பக்கத்து விட்டார், ஏழை எளியோர், நீங்கள் கண்ணில் காண்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் எதையாவது முடிந்ததை செய்யுங்கள் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏனென்று கேட்டால் இன்று நாம் வீடுகளில் பிச்சை எடுப்பதற்கு ஆள் வருவதில்லை. பணம் கேட்டு வீட்டுக்கு வாசலுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை. பழங்காலத்துல எல்லாருக்கும் சோறு போட்டோம். நிறைய குடும்பத்தார் வந்து நமக்கு தினசரி சோறு எடுத்துட்டு போவாங்க. போட்டோ எடுக்க யாரும் வச்சிருக்காங்க? உங்க இதில் எடுத்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் நீங்க அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். சந்தோஷமான நிகழ்விலே அவர்களுடைய கலை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வெரோனிகா பரிசு வழங்கப்படுகிறது. சமத்துவ தீபாவளியாக தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம். இந்த ஆண்டிலே இப்படி ஒரு விழாவை கொண்டாட வேண்டும் என்று எங்கள் தலைவர் மற்றும் ஆலோசகர்கிட்ட கேட்டபோது எல்லோரும் சரி என்று சொன்னார்கள். எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவர்களுக்கும், இந்த விழாவிலே உதவி செய்த ஒவ்வொருவர்களுக்கும் நாங்கள் எங்களது அப்துல் கலாம் அமைப்பின் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யாவருக்கும் உணவு பிரியாணி ரெடியாக இருக்கிறது. யாவரும் சாப்பிட்டு செல்லும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.